தெளிவான ஞான முரளி. பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். முள்ளான நம்மை மலராக்கினாரே, முள்ளான நம்மை மலராக்கினாரே, முழுவதும் அர்ப்பணை செய்வோம். சிவனே அளிக்கும் சிவனே. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா சொல்றார், குழந்தைகளே, உங்களுடைய தீபத்தை ஏற்றுவதற்காக நான் வந்திருக்கேன். ஆத்மாவினுடைய தீபம் இப்போது எல்லாருடையதும் அணைந்துடுச்சு, இருட்டில் வந்துடுச்சு. இப்போ மீண்டும் ஆத்மாவை வெளிச்சத்திற்கு அழைத்து செல்வதற்காக, கரண்ட் கொடுப்பதற்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கரண்ட் பெறும்போது ஆத்மா தூய்மையானதாக ஆயிடுது. ஆத்மாவில் எப்போது அழுக்கு நிரம்புதோ அப்போது இருளில் வந்துடுது. இப்போது இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு செல்லணுன்னா தந்தை கிட்ட புத்தியோகத்தை ஈடுபடுத்தணும். அதற்கு அப்போ சொல்கிற ஆத்மாபிமானிகளாக ஆகுங்க, தந்தை கிட்ட புத்தியோகம் ஈடுபடுத்தி கொண்டே இருங்க. அப்போ உங்களுக்கு கரண்ட் கிடைக்கும், சக்தி கிடைக்கும். இந்த சக்தியினால் நீங்கள் அழுக்கிலிருந்து முக்தி அடைந்து தூய்மையானவர்களாக ஆயிடுவீங்க. அப்போது வெளிச்சமான உலகமான வைகுண்டத்தை, ஸ்வர்க்கத்தை கூட அடைந்துடுவீங்க. அதனால் தந்தை கிட்ட புத்தியோகம் ஈடுபடுத்துறது தான் இப்போ மிக முக்கியமான விஷயம் என்று புரிய வைக்கிறார். மேலும் பாபா, படிப்பு வருமானத்திற்கு ஆதாரம். அதனால் படிக்கக்கூடிய சமயத்தில் கொட்டாவி விடுறதோ, படிப்பில் கவனக்குறைவாக இருக்கிறதோ கூடாது. படிப்பை நல்ல முறையில் படித்து வருமானம் ஈட்டிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லார். மேலும் அப்பா, குழந்தைங்க சாந்தி கடலினுடைய குழந்தைகள். அதனால் ஒருபோதும் அசாந்தியை பரப்பக்கூடாது, யார் ஒருவருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. அது மாதிரி சாந்தியில் நிறைந்தவர்களாக ஆயிடுங்க என்று சொல்கிறார். முரளி டேட் 21/4/2025. காலை முரளி, பாப்தாதா, மதுபன். இனிய குழந்தைகளே, உங்களுக்கு கரண்ட் கொடுப்பதற்கு தந்தை வந்திருக்கிறார். நீங்கள் ஆத்மாபிமானியாக இருந்தால், புத்தியோகம் ஒரு தந்தையிடம் இருந்தால் கரண்ட் கிடைத்து கொண்டே இருக்கும். கேள்வி: எல்லாவற்றையும் விட பெரிய அசுர சுபாவம் எது? அது குழந்தைகள் உங்களிடம் இருக்கக்கூடாது. பதில்: அசாந்தியை பரப்புவது. இதுதான் எல்லாவற்றையும் விட பெரிய அசுர சுபாவம். அசாந்தி பரப்புபவர்களால் மனிதர்கள் நொந்து போகிறார்கள். அவர்கள் எங்கே சென்றாலும் அசாந்தியை பரப்புவார்கள். எனவே பகவானிடமிருந்து எல்லோரும் அமைதியின் வரத்தை கேட்கிறார்கள். பாடல்: இது புயல் மற்றும் தீபத்தின் கதை. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிய கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள், பாடலின் ஒரு வரியை கேட்டீர்கள். பாடல் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தது. பிறகு ஞானத்திற்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறது. வேறு யாரும் டிரான்ஸ்ஃபர் செய்ய முடியாது. தீபம் என்றால் என்ன, புயல் என்றால் என்ன என்பதை உங்களிலும் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி அறிய முடியும். தீபத்தினுடைய புயலினுடைய கதை. அப்போ தீபம் எது? ஆத்ம தீபம். மாயாவினுடைய புயல் வரும்போது அணைந்து போகுது. இப்போது ஜோதியை எழுப்ப தந்தை வந்திருக்கிறார். ஒருவர் இறந்தாலும் ஜோதி ஏற்றுகிறார்கள். அதை மிக கவனமாக பார்த்து கொள்கிறார்கள். ஒருவேளை தீபம் அணைந்தால் ஆத்மா இருளில் போக வேண்டியிருக்கும் என்று நினைக்கிறார்கள். அதனால் தீபத்தை ஏற்றுகிறார்கள். இப்போது சத்தியுகத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்க முடியாது. அங்கே எல்லாரும் வெளிச்சத்தில் இருப்பார்கள். பட்டினி போன்ற விஷயங்களும் இல்லை. அங்கே அதிகமான பொருட்கள் இருக்கும். இங்கே கடும் இருளாக இருக்கிறது. சீச்சி உலகமாக இருக்கிறது. அனைத்து ஆத்மாக்களின் ஜோதியும் அணைந்திருக்கிறது இந்த கலியுகத்தில். எல்லோரையும் விட அதிகமாக
உங்கள் ஜோதி அணைந்திருக்கிறது. அதிகமாக ஜென்மங்கள் எடுத்திருக்கிறதுனால நம்ம ஜோதி அணைந்திருக்கின்றார். உங்களுக்காகவே தந்தை வருகிறார். உங்கள் ஜோதி அணைந்திருக்கிறது. இப்போது கரண்ட் எங்கிருந்து கிடைக்கும்? தந்தையிடமிருந்தே கரண்ட் கிடைக்கும். இது குழந்தைகளுக்கு தெரியும். கரண்ட் ஜோராக வந்தால் பல்பில் வெளிச்சம் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் இப்போது பெரிய மிஷினிலிருந்து கரண்டை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், பாம்பே போன்ற நகரத்தில் எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எவ்வளவு அதிகமான கரண்ட் தேவைப்படுகிறது. அதனால் நிச்சயம் அவ்வளவு பெரிய மிஷின் இருக்கும். இது எல்லையற்ற விஷயம். முழு உலகின் ஆத்துமாக்களும் ஜோதி அணைந்திருக்கிறது. அதற்கு கரண்ட் கொடுக்க வேண்டும். புத்தியோகத்தை தந்தையிடம் ஈடுபடுத்துங்கள் என்ற முக்கிய விஷயத்தை தந்தை புரிய வைக்கிறார். ஜோதியை மீண்டும் ஏற்றுவதற்கு, கரண்ட் பெறுவதற்கு புத்தியோகம் ஈடுபடுத்துங்க. ஆத்ம அபிமானி ஆகுங்கள். எவ்வளவு பெரிய தந்தை! முழு உலகில் உள்ள பதீத்த மனிதர்களை தூய்மையாக மாற்றும் சுப்ரீம் தந்தை அனைவரின் ஜோதியையும் ஏற்றுவதற்காகவே வந்திருக்கிறார். தந்தை யார்? எப்படி ஜோதியை ஏற்றுகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. அவரை ஜோதி சொரூபம் என்றும் சொல்கிறார்கள். பிறகு சர்வ வியாபி என்றும் சொல்கிறார்கள். ஜோதி சொரூபத்தை அழைக்கிறார்கள். ஏனென்றால் ஜோதி அணைந்து விட்டது. அகண்ட ஜோதியின் காட்சியும் கிடைக்கிறது. பிரகாசத்தை என்னால் தாங்க முடியவில்லை, கரண்ட் அதிகமாக இருக்கிறது என்று அர்ஜுனர் சொன்னதாக காட்டுகிறார்கள். இப்போது இந்த விஷயங்களை குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் ஆத்மா என்பதை எல்லோருக்கும் புரிய வைக்க வேண்டும். ஆத்மாக்கள் மேலிருந்து இங்கே வருகின்றன. முதலில் ஆத்மா தூய்மையாக இருக்கிறது. அதில் கரண்ட் இருக்கிறது. சதோ பிரதானமாக இருக்கிறது. பொன்னுலகில் பவித்திர ஆத்மாக்கள் இருக்கின்றன. பிறகு அவை அபவித்திரமாகவும் ஆக வேண்டும். எப்போது தூய்மையற்றவர்களாக மாறுகிறார்களோ அப்போது லிபரேட் செய்யுங்கள், அதாவது துக்கத்திலிருந்து முக்தி கொடுங்கள் என்று சொல்லி காட்ஃபாதரை அழைக்கிறார்கள். லிபரேட் செய்வது மற்றும் தூய்மையாக மாற்றுவது இரண்டிற்கும் வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கின்றன. நிச்சயம் யார் மூலமாகவோ தூய்மை அற்றவர்களாக ஆகியிருக்கிறார்கள். அதனால் தந்தையே வாருங்கள், வந்து எங்களை விடுதலை செய்யுங்கள், தூய்மையாக மாற்றுங்கள் என்று அழைக்கிறார்கள். இங்கிருந்து சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள், சாந்தியின் வரம் கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். இங்கே சாந்தியில் இருக்க முடியாது என்று இப்போது தந்தை சொல்கிறார். சாந்தி தாமத்தில் தான் அமைதி இருக்கும். சாந்தியோ சாந்தி தாமத்தில் இருக்கும். சத்தியுகத்தில் ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம் இருப்பதால் சாந்தி இருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்கே அசாந்தியால் மனிதர்கள் நொந்து போகிறார்கள். ஒரே வீட்டில் எவ்வளவு சண்டை நடக்கிறது. கணவன் மனைவியிடையே சண்டை நடந்தால் அம்மா, அப்பா, குழந்தைகள், சகோதரன், சகோதரி போன்ற எல்லோரும் தொல்லைக்கு ஆளாகிறார்கள். அசாந்தியானவர் எங்கே போனாலும் அசாந்தியையே பரப்புவார். ஏனென்றால் அவரிடம் அசுர சுபாவம் இருக்கிறது. சத்தியுகம், சுகதாமம் என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். அங்கே சுகம், சாந்தி இரண்டும் இருக்கும். பரந்தாமத்தில் சாந்தி மட்டும் இருக்கும். சத்தியுகத்தில் சுகமும் சாந்தியும் இருக்கும், பரந்தாமத்தில் சாந்தி மட்டும். அது ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு முக்தி தேவைதானே? அதற்கு என்ன செய்யணும்? முக்திக்கு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் முக்தி தாமத்தை சேர்ந்தவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. தந்தையை நினைவு செய்யறதன் மூலமாக முக்தி தாமம் செல்லலாம் என்று எல்லாருக்கும் சொல்லுங்க. முக்தி தாமத்திற்கு பிறகு
ஜீவன் முக்தி நிச்சயம் கிடைக்கும். முதலில் ஜீவன் முக்தியில் இருப்பார்கள், பிறகு ஜீவன் பந்தனத்திற்கு வருவார்கள். பாதி பாதி. சதோ பிரதானத்திலிருந்து சதோ ரஜோ தமோவிற்கு நிச்சயம் வர வேண்டும். கடைசியில் யார் ஒன்று அல்லது பாதி பிறவிகளுக்காக வருவார்களோ அவர்கள் என்ன சுகம் துக்கத்தை அனுபவிப்பார்கள்? பின்னாடி வர்றவங்க. நீங்களோ முழுமையாக அனுபவம் செய்கிறீர்கள். இத்தனை பிறவிகள் நாம் சுகதாமத்தில் இருக்கிறோம், பிறகு இத்தனை பிறவிகள் துக்கத்தில் இருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். இன்னின்ன தர்மங்கள் புதிய உலகத்திற்கு வர முடியாது. அவர்களின் பாகமே பின்னால் இருக்கிறது. அது புதிய கண்டம். அவர்களை பொறுத்தவரை அது புதிய உலகம். அப்படி பௌத்த கண்டம், கிறிஸ்துவ கண்டம் ஏற்பட்டது தானே? அவர்களும் சதோ ரஜோ தமோவை கடந்து போக வேண்டும். மரத்திலும் அப்படி ஆகிறது. மெல்ல மெல்ல வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே போகிறது. முதலில் எது வருமோ அது கீழேயே இருக்கிறது. புது புது இலைகள் எப்படி தோன்றுகின்றன என்பதை பார்த்திருக்கிறீர்கள் தானே? சின்ன சின்ன பச்சை இலைகள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. பிறகு மலர்கள் தோன்றுகின்றன. புதிய மரம் மிக சிறியதாக இருக்கும். புது விதை போடுகிறார்கள். அதை முழுமையாக பராமரிக்கவில்லை என்றால் அந்த விதை என்ன ஆயிடும்? அழுகிவிடுகிறது. நீங்களும் இது கூட புதிய மரம். இங்கே கூட தந்தை சொல்றார், நீங்களும் முழுமையாக பராமரிக்கவில்லை என்றால் அழிந்து விடுகிறார்கள். தந்தை வந்து மனிதரிலிருந்து தேவராக மாற்றுகிறார். பிறகு அதில் நம்பர்வார் ஆகிறார்கள். தந்தை வந்து மனிதனை தேவதையாக ஆக்குறாரு, ஆனா ஆகிறதோ நம்பர் வைஸ். ராஜதானி ஸ்தாபனையாகிறது. பலர் ஃபெயில் ஆகிறார்கள். குழந்தைகளின் மனநிலை எப்படி இருக்குமோ அதற்கு தக்கபடி தந்தையிடமிருந்து அன்பு கிடைக்கிறது. குழந்தைகளினுடைய மனோநிலைக்கு தக்கபடி தந்தையினுடைய ஸ்நேகம் கிடைக்குது. சில குழந்தைகளுக்கு வெளிப்புறமாகவும் அன்பு காட்ட வேண்டியிருக்கிறது. பாபா, நாங்கள் ஃபெயில் ஆகிவிட்டோம், பதீத்தமாகிவிட்டோம் என்று சிலர் எழுதுகிறார்கள். இப்போது அவர்களை யார் தொடுவார்? அவர்களால் தந்தையின் உள்ளத்தில் இடம் பிடிக்க முடியாது. தூய்மையானவர்களுக்கே தந்தை ஆஸ்தி கொடுக்க முடியும். முதலில் ஒவ்வொருவரிடமும் முழு விவரத்தை கேட்டு கணக்கெடுத்தார்கள். நிலை எப்படியோ அப்படி அன்பு கொடுக்கப்படும். வெளியே அன்பு காட்டுவார்கள். எனினும் இவர் முற்றிலும் அறிவில்லாமல் இருக்கிறார், சேவை செய்ய முடியாது என்பதை மனதில் அறிவார்கள். வெளிப்புறமாக எல்லார்கிட்டையும் பேசுகிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார நிலைப்பாடு சரியில்லைன்னா, ஓ இந்த குழந்தை வந்து உயர்ந்த நிலை அடைய முடியாது என்று தந்தை கூட புரிந்து கொள்வாராம். எண்ணம் இருக்கிறது தானே? நிலை எப்படியோ அப்படி அன்பு கொடுக்கப்படும். வெளியே அன்பு காட்டுவார்கள். எனினும் இவர் முற்றிலும் அறிவில்லாமல் இருக்கிறார், சேவை செய்ய முடியாது என்பது மனதில் அறிவார்கள். எண்ணம் இருக்கிறது தானே? அஞ்ஞான காலத்திலும் குழந்தை நன்றாக சம்பாதிப்பவராக இருந்தால் தந்தை மிகுந்த அன்போடு சந்திப்பார். ஒருவர் அவ்வளவு சம்பாதிக்காத போது தந்தைக்கும் அவ்வளவு அன்பு இருக்கிறதில்ல. நீ என்ன வேலை வெட்டி இல்லாமல் இருக்க என்று தான் சொல்லுவாங்க இல்லையா? இங்கும் அப்படித்தான். குழந்தைகள் வெளியிலும் சேவை செய்கிறார்கள் தானே? ஒருவர் எந்த தர்மத்தை சேர்ந்தவராகவும் இருக்கலாம். அவருக்கு புரிய வைக்க வேண்டும். தந்தையை லிபரேட்டர் என்று சொல்கிறார்கள் தானே? லிபரேட்டர் மற்றும் கைடு, வழிகாட்டி யார் என்பதை அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். யார் விடுவிப்பவர், யார் வழிகாட்டி என்ற அறிமுகத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும். சுப்ரீம் காட் ஃபாதர் வருகிறார், எல்லோரையும் விடுவிக்கிறார். நீங்கள் எவ்வளவு தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள் என்று தந்தை சொல்கிறார். பியூட்டியே இல்லை, அழகே இல்லை, தூய்மை இழந்ததுனால. இப்போது என்னை நினைவு செய்யுங்கள். தந்தை எப்போதும் தூய்மையானவர். மற்ற எல்லோரும் தூய்மை அற்ற நிலையிலிருந்து தூய்மையான நிலையிலிருந்து தூய்மை அற்றவர்களாக நிச்சயம் ஆகிறார்கள். மறுபிறவி எடுத்து எடுத்து இறங்கி வருகிறார்கள்.
இந்த நேரம் எல்லோரும் தூய்மை இழந்தவர்களாக பதீத்தர்களாக இருக்கிறார்கள். அதனால் குழந்தைகளே, நீங்கள் என்னை நினைவு செய்தால் தூய்மையாக மாறுவீர்கள் என்று தந்தை அறிவுரை கொடுக்கிறார். இப்போது மரணம் முன்னால் நிற்கிறது. பழைய உலகத்திற்கு இப்போது கடைசி நேரமாக இருக்கிறது. மாயாவினுடைய ஜொலிப்பு எவ்வளவு இருக்கிறது! எனவே இது ஸ்வர்க்கம் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஏரோப்ளேன், மின்சாரம் போன்ற என்னென்ன இருக்கின்றன, இவையெல்லாம் மாயாவினுடைய ஜொலிப்பு. இவையெல்லாம் முடிய வேண்டும். பிறகு ஸ்வர்க்கத்தினுடைய ஸ்தாபனை நடக்கும். இந்த மின்சாரம் போன்ற எல்லாம் ஸ்வர்க்கத்திலும் இருக்கும். இப்போது இவையெல்லாம் எப்படி ஸ்வர்க்கத்திற்கு வரும்? நிச்சயம் அறிந்தவர் தேவைதானே. உங்களிடம் மிக நல்ல நல்ல கைவினைஞர்களும் வருவார்கள். அவர்கள் ராஜ்யத்திற்கு வரமாட்டார்கள். இருந்தும் உங்கள் பிரஜையாக வருவார்கள். என்ஜினியரிங் போன்றவற்றை கற்றறிந்த நல்ல நல்ல பொறியாளர்கள் வருவார்கள். இந்த ஃபேஷன் எல்லாம் வெளிநாட்டில் இருந்து வருகின்றன. அதனால் வெளியில் உள்ளவர்களுக்கும் நீங்கள் சிவத்தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். வெளிநாடுகளிலும் சிவபாபாவினுடைய அறிமுகம் கொடுத்து அவர்களை கூட குழந்தைகளாக ஆக்கும் போதுதான் அவர்கள் ஸ்வர்க்கத்திற்கு வருவாங்க. தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்களும் யோகத்தில் இருப்பதற்கு அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். இதில்தான் மாயாவினுடைய புயல் அதிகமாக வருகிறது. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். இது நல்ல விஷயம்தானே. கிறிஸ்துவும் அவருடைய படைப்பு. படைக்கும் சுப்ரீம் சோலாக ஒருவரே இருக்கிறார். மற்ற எல்லாம் படைப்பு. ஆஸ்தி படைப்பவரிடமிருந்தே கிடைக்கிறது. அப்படி நல்ல நல்ல பாயிண்ட்களை நோட் செய்ய வேண்டும். எல்லோரையும் துக்கத்திலிருந்து விடுவிப்பதே தந்தையினுடைய முக்கிய காரியம். தந்தையினுடைய காரியம் என்ன? துக்கத்திலிருந்து விடுவித்து சுகதாமம் அழைத்து செல்வது. அவர் சுகதாமம் மற்றும் சாந்தி தாமத்தின் கதவை திறக்கிறார். ஹே லிபரேட்டர், துக்கத்திலிருந்து விடுவித்து எங்களை சாந்தி தாமத்திற்கும் சுகதாமத்திற்கும் அழைத்து செல்லுங்கள் என்று அவரிடம் சொல்கிறார்கள். எப்போது இங்கே சுகதாமம் இருக்குமோ அப்போது மற்ற ஆத்மாக்கள் சாந்தி தாமத்தில் இருக்கும். ஸ்வர்க்கத்தின் கதவை தந்தையே திறக்கிறார். ஒரு கதவு புதிய உலகத்திற்கு திறக்கிறது. அடுத்த கதவு சாந்தி தாமத்திற்கு திறக்கிறது. தன்னை ஆத்மா என்று உணருங்கள். என்னை நினைவு செய்யுங்கள். என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழியும் என்று இப்போது எந்த ஆத்மாக்கள் தூய்மையற்றவர்களாக மாறிவிட்டார்களோ அவர்களுக்கு தந்தை ஸ்ரீமத் கொடுக்கிறார். இப்போது யார் முயற்சி செய்வாரோ அவர் தனது தர்மத்தில் உயர்ந்த பதவியை பெறுவார். முயற்சி செய்யவில்லை என்றால் குறைந்த பதவியை பெறுவார். நல்ல நல்ல பாயிண்ட்களை நோட் செய்தால் குறித்த நேரத்தில் வேலைக்கு வரும். நாங்கள் சிவ தந்தையின் தொழிலை செய்கிறோம் என்று சொல்லுங்கள். அப்போது காட்ஃபாதர் சிவனின் தொழிலை சொல்லும் இவர்கள் யார் என்று மனிதர்கள் கேட்பார்கள். ஆத்மாக்களின் உருவில் நாமெல்லாம் சகோதரர்கள். பிறகு பிரஜாபிதா பிரம்மாவின் மூலமாக படைப்பை படைக்கும் போது சகோதர சகோதரிகளாக ஆகிறோம் என்று சொல்லுங்கள். எந்த காட்ஃபாதரை லிபரேட்டர் கைட் என்று சொல்கிறார்களோ அவரது தொழிலை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். சன்சோஸ் ஃபாதர். இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா முற்றிலும் சிறிய ஸ்டாராக இருக்கிறது. இந்த கண்களால் பார்க்க முடியாது. தெய்வீக திருஷ்டியால், தெய்வீக பார்வையால் காட்சி கிடைக்கலாம். புள்ளியாக இருக்கிறது. அதை பார்ப்பதால் எந்த நன்மையும் ஏற்படாது. தந்தையும் அப்படியே புள்ளியாக இருக்கிறார். அவரை சுப்ரீம் சோல் என்று சொல்கிறார்கள். சோல் ஆத்மா ஒரே மாதிரி இருக்கிறது. எனினும் அவர் உயர்ந்தவர், சுப்ரீமாக இருக்கிறார். ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார். ஆனந்தம் நிறைந்தவராக இருக்கிறார். லிபரேட்டர் கைடாகவும் இருக்கிறார். அவருக்கு அதிகமாக புகழ் பாட வேண்டும். தந்தை எப்போது வருவாரோ
அப்போதே கூடவே அழைத்து செல்வார். வந்து ஞானத்தை கொடுப்பார். ஆத்மா இவ்வளவு சிறியதாக இருப்பதை தந்தையே சொல்கிறார். நானும் அவ்வளவே இருக்கிறேன். நிச்சயம் ஏதாவது ஷரீரத்தில் பிரவேசம் செய்து ஞானம் கொடுப்பேன். ஆத்மாவின் அருகில் வந்து அமர்கிறேன். என்னிடம் சக்தி இருக்கிறது. அவயங்கள் கிடைக்கும் போது நான் பிரபுவாகிறேன். இந்த அவயங்களை கொண்டு நான் அமர்ந்து புரிய வைக்கிறேன். அப்ப பிரம்மா தந்தையினுடைய சரீரத்துல அமர்ந்துட்டு தந்தை புரிய வைக்கிறேன், ஞானம் கொடுக்கிறேன்றார். இவரை ஆதாம் என்றும் சொல்கிறார்கள். ஆதாமே முதல் மனிதர். மனித மரம் இருக்கிறது தானே, இவர் தாய் தந்தையாகவும் ஆகிறார். இவர் மூலமாக பிறகு படைப்பு படைக்கப்படுகிறது. இவர் பழையவர் எனினும் தத்தெடுக்கப்படுகிறார். இல்லை என்றால் பிரம்மா எங்கிருந்து வருவார்? பிரம்மாவினுடைய தந்தையின் பெயரை யாராவது சொல்லட்டும். பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் யாருடைய படைப்பாவது இருப்பார்கள்? யாருக்காவது குழந்தைகளாக இருப்பாங்க இல்லையா? படைப்பவர் ஒருவரே. தந்தை இவரை தத்தெடுக்கிறார், பிரம்மாவை தத்தெடுக்கிறார். இதை ஒரு சிறிய குழந்தை அமர்ந்து சொன்னால் இது மிகப்பெரிய ஞானம் என்று சொல்வார்கள். எந்த குழந்தைகளுக்கு நல்ல தாரணை ஏற்படுமோ அவர்களுக்கு அதிகமான குஷி இருக்கும். ஒருபோதும் கொட்டாவி வராது. ஒருவர் புரிந்து கொள்ளாதவராக இருக்கும்போது கொட்டாவி விட்டு கொண்டே இருப்பார். இங்கே உங்களுக்கு ஒருபோதும் கொட்டாவி வரக்கூடாது. சம்பாதிக்கும் போது ஒருபோதும் கொட்டாவி வருவதில்லை. வாடிக்கையாளர் இல்லாத போது, தொழில் மந்தமாக இருக்கும் போது கொட்டாவி வந்து கொண்டே இருக்கும். இங்கும் தாரணை ஏற்படுவதில்லை. ஒருவர் முற்றிலும் புரிந்து கொள்வதே இல்லை. ஏனென்றால் தேக அபிமானம் இருக்கிறது. ஆத்ம அபிமானியாகி அமர முடிவதில்லை. ஏதாவது வெளி விஷயங்கள் நினைவிற்கு வருகின்றன. பாயிண்டுகள் போன்றவற்றையும் நோட் செய்ய முடிவதில்லை. இது மிக நல்ல பாயிண்ட் என கூறிய புத்தியுடையவர்கள் உடனே நோட் செய்வார். மாணவர்களின் நடத்தையும் டீச்சருக்கு தெரியும். புத்திசாலி டீச்சரின் பார்வை எல்லா பக்கமும் சுற்றி கொண்டே இருக்கும். அதனால்தானே படிப்பிற்கு சர்டிபிகேட் கொடுக்கிறார், நடத்தைக்கும் சர்டிபிகேட் கொடுக்கிறார். எவ்வளவு ஆப்சென்ட் ஆகிறார்கள் என்பதையும் பார்க்கிறார்கள். இங்கே பிரசன்ட் ஆகிறார்கள் எனினும் எதையும் புரிந்து கொள்வதே இல்லை. பாபாவினுடைய சென்டர்ஸ்க்கு வந்துடுறாங்களாம், முரளி கிளாஸ்ல அமர்ந்துடுறாங்களாம், கிளாஸ்ல பிரசன்ட், ஆனா மென்டலி ஆப்சென்ட்ன்றார். அதாவது தாரணை ஏற்படுறதே இல்லை. புத்தி மந்தமாக இருக்கிறது, தாரணை ஆவதில்லை என்று ஒருவர் சொல்கிறார். அப்போது தந்தை என்ன செய்ய முடியும்? இது உங்கள் கர்மத்தின் கணக்கு வழக்கு. தந்தையோ ஒரே மாதிரி முயற்சி செய்ய வைக்கிறார். உன் தலையெழுத்தில் இல்லை என்றால் என்ன செய்ய முடியும்? பள்ளிக்கூடத்தில் ஒருவர் பாஸ் ஆகிறார், ஒருவர் ஃபெயில் ஆகிறார். இது எல்லையற்ற படிப்பு. இதை எல்லையற்ற தந்தை கற்பிக்கிறார். மற்ற தர்மங்களை சேர்ந்தவர்கள் கீதையின் விஷயத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள். தேசத்தை பார்த்து புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. முதலில் மிக உயர்ந்த தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டியிருக்கிறது. அவர் எப்படி லிபரேட்டர், கைடாக இருக்கிறார்? ஸ்வர்க்கத்தில் இந்த விகாரங்கள் எல்லாம் இருக்காது. இந்த நேரம் இதை சாத்தானின் ராஜ்யம் என்று சொல்கிறார்கள். பழைய உலகமாக இருக்கிறது. இதை பொற்காலம் என்று சொல்ல மாட்டார்கள். புதிய உலகமாக இருந்தது, இப்போது பழையதாகி இருக்கிறது. குழந்தைகளில் யாருக்கு சேவை செய்ய ஆர்வம் இருக்குமோ அவர்கள் பாயிண்டுகளை நோட் செய்ய வேண்டும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம், நமஸ்காரம்.
தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. படிப்பில் மிக அதிக வருமானம் இருக்கிறது, அதனால் மிகுந்த மகிழ்ச்சியோடு வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும். படிக்கும் நேரத்தில் கொட்டாவி போன்றவை வரக்கூடாது. புத்தியோகம் இங்கும் அங்கும் அலையக்கூடாது. பாயிண்டுகளை நோட் செய்து தாரணை செய்து கொண்டே இருக்க வேண்டும். 2. பவித்திரமாகி தந்தையின் உள்ளபூர்வ அன்பை பெறுவதற்கு அதிகாரியாக வேண்டும். சேவை செய்ய திறமை வாய்ந்தவராக வேண்டும். நல்ல வருமானத்தை சம்பாதித்து பிறரையும் சம்பாதிக்க வைக்க வேண்டும். வரதானம்: புதிய பிறவியின் நினைவால் அனைத்து கர்மபந்தனங்களையும் முடித்துவிடும் கர்ம யோகி ஆகுக. புதிய பிறவியின் நினைவால் அனைத்து கர்மபந்தனங்களையும் முடித்துவிடும் கர்மயோகி ஆகுக. இந்த புதிய தெய்வீக பிறவி கர்ம பந்தன பிறவி இல்லை, இது கர்ம யோகி பிறவி. இந்த அலௌகிக தெய்வீக பிறவியில் பிராமண ஆத்மா சுதந்திரமானது, பிறருக்கு வசமாக இருப்பதில்லை. இந்த தேகம் கடனுக்கு கிடைத்திருக்கிறது. முழு உலகத்திற்கும் சேவை செய்வதற்கு பழைய சரீரத்தில் தந்தை சக்தியை நிறைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். பொறுப்பு தந்தையினுடையது, உங்களுடையதில்லை. கர்மம் செய்யுங்கள் என்று தந்தை டைரக்ஷன் கொடுத்திருக்கிறார். நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். நடத்துபவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த விசேஷ தாரணையால் கர்ம பந்தனங்களை முடித்து கர்ம யோகி ஆகுங்கள். ஸ்லோகன்: எல்லையற்ற வைராகிய உணர்வே நேரத்தை அருகில் கொண்டு வரும் அஸ்திவாரம். எல்லையற்ற வைராகிய உணர்வே நேரத்தை அருகில் கொண்டு வரும் அஸ்திவாரம். அவ்யக்த சைகை: கம்பைன் சொரூபத்தின் நினைவால் சதா வெற்றி பெறுங்கள். எந்த அளவு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவு நான் தனியாக இல்லை, பாப்தாதா சதா என் கூடவே இருக்கிறார் என்று அனுபவம் செய்வீர்கள். எவ்வளவு இணைந்திருக்கிறோமோ அவ்வளோ அந்த இணைந்த நிலையினுடைய அனுபவம். எந்த பிரச்சனை முன்னால் வந்தாலும் நான் இணைந்து கம்பைண்டாக இருக்கிறேன் என்பது நினைவில் இருந்தால் பயப்படவே மாட்டீர்கள். கம்பைன் ரூபத்தின் நினைவால் எந்த ஒரு கடினமான காரியமும் எளிதாக ஆகிவிடும். உங்கள் எல்லா சுமைகளையும் தந்தையிடம் கொடுத்துவிட்டு லேசாக ஆகிவிடுங்கள். அப்போது சதா தன்னை மகிழ்ச்சி நிறைந்தவராக அனுபவம் செய்வீர்கள். சுமையெல்லாம் தந்தைக்கு ஒப்படைத்துட்டு லேசா இருக்கும்போது மகிழ்ச்சியானவர்களாக அனுபவம் செய்வீங்க. மேலும் ஃபரிஷ்தாவிற்கு சமமாக நடனமாடிக்கொண்டே இருப்பீர்கள். அதனால தந்தை சொல்றாரு, சுமையெல்லாம் கொடுங்க, லேசா ஏஞ்சல்ஸா ஆயிடுங்க. என்று முழு நாளும் தந்தையிடமிருந்து தந்தை கிட்ட எல்லா சுமையும் ஒப்படைத்துட்டு லேசாக சுமையற்றவராக பரிசுத்தாக்களாக ஆயிடுவோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.